ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ரூபன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றணும். கார்த்திகை தீபம் எப்படின்னா, விளக்கு வச்சு, அகல் விளக்கு வச்சு அதில் திரியை போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அழகாக ஏற்றணும். அதே மாதிரி இன்னொரு விளக்கு எப்படின்னா, கண்ணாடி கிளாஸ் 2 எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் பச்சை தண்ணியை ஊற்றி அதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் சின்ன ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள திரிய வச்சு அப்படியேவும் அந்த தண்ணியில் முக்கணும். தண்ணியில் முக்கி அதை அப்படியே வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலேயே எரியிற மாதிரியே தெரியும். உங்களுக்கு அந்த தீபம் தண்ணியிலேயே எரியிற மாதிரியே தெரியும். அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கல்ல, அதை அப்படி தான் வச்சுருந்தோம். அதேமாதிரி உங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகல, எங்கள் வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்களா, இல்லை வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில் அழகாக கோலம் போட்டு தான் நாங்கள் அதை பண்ணியிருந்தோம். வெளியில் கோலம் போட்டு வீடெல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சு அழகாக சாமியை பக்தியோடு கும்பிட்டோம். அதேமாதிரி கும்பிட்டோம்னா இந்த வருஷமெல்லாம் நமக்கு நல்லதே கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாருக்குமே நல்லது கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை வீட்டிலேயே கொண்டாடினோம். அதேமாதிரி நீங்களும் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த ஊரில் இருந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறீங்க, கார்த்திகை தீபம் ஏற்றுறீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல், ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோவை. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.